அவுரங்கசீப் கல்லறைக்கு எதிராக கிளம்பின ஒரு போராட்டம் கடைசியில ஒரு கொடூர கலவரமா மாறி இருக்கு. சாவா பட தாக்கத்தால அரங்கேறியதா இந்த சம்பவம்? புகார் மனு கொடுக்க போகிறோம் என தொடங்கிய ஒரு பேரணி வாகனங்களை தீக்கிரையாக்கி கல்வீச்சு, கடை அடைப்புன்னு கலவரத்துல முடிஞ்ச காட்சிகள் தான் இது. மகாராஷ்டிரா மாநிலத்தோட அமைதியை நினைச்சு கவலைப்பட வச்சிருக்கு நாக்பூரில் நடந்த இந்த கலவர காட்சிகள். இத்தனைக்கும் காரணம் முகலாய மன்னர் அவுரங்கசீபோட கல்லறை. மகாராஷ்டிர மாநிலம் சம்பாஜி நகர் மாவட்டத்துல தான் முகலாய மன்னர் அவுரங்கசீபின் கல்லறை உள்ளது. எங்க ஊர்ல முகலாய மன்னருக்கு கல்லறையா என கொந்தளித்த விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் அந்த கல்லறைய அங்கிருந்து அகற்ற வேண்டும்னு கோரிக்கை வைத்திருந்தனர். பல தரப்பிலும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த கருத்துக்கு அம்மாநிலத்தின் ஆளும் கட்சியினரே ஆதரவு கொடுத்ததை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அவுரங்கசீப் கல்லறையை அகற்றக்கோரி மனு கொடுப்பதற்காகவும் போராட்டத்திற்காகவும் பல வலதுசாரி அமைப்புகள் அறைகூவல் விடுத்திருந்தனர். இதை ஏற்ற தொண்டர்கள் நாக்பூரில் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியபோது அவுரங்கசீப் புகைப்படத்தை எரித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத புத்தகத்தை எரித்ததாக வாட்ஸ்அப்பில் வதந்தி பரவி வருகிறது. இதனால் இருதரப்பிற்கு இடையே மோதல் வெடித்திருக்கிறது. கல்வீச்சில் தொடங்கிய மோதல் கலவரமாக மாறியதில் சில போலீசாரும் காயமடைந்திருக்கிறார்கள். தடியடி நடத்தி போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் பதற்றம் இன்னும் முழுமையாக தணியாத சூழலே நிலவுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தாலும் பெரும்பாலானவர்களின் விரல்கள் ஒரு பாலிவுட் சினிமாவின் மீதே திரும்பியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன் வெளியாகி வட இந்தியா பாக்ஸ் ஆபீஸ்களை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து கொண்டிருக்கும் திரைப்படம் சாவா. அவுரங்கசீப், சத்ரபதி சிவாஜி இந்த பெயர்களை கேட்டதும் நமக்கு வேண்டுமென்றால் ஏதோ 2 மார்க் கொஸ்டின் மாதிரி தோன்றலாம். ஆனால் மராட்டிய தேசத்தில் இன்றளவும் இந்த பெயர்களை கேட்டால் மெய்சிலிர்க்கும் மேனிகள் அதிகம். ஆனால் இருவரும் மன்னர் காலத்தில் நிகழ்த்திய போரை தற்போது வரை வார்த்தைகளிலும் கருத்துக்களிலும் அவர்களை பின்பற்றுபவர்கள் அரங்கேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சத்ரபதி சிவாஜியின் மகன் சத்ரபதி சம்பாஜியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் அவுரங்கசீப் சம்பாஜி மன்னரையும் மராத்தி மக்களையும் கொடுமைப்படுத்துவது போலவும் மராட்டியத்திற்கு எதிரியாகவும் காட்டியதாக விமர்சனங்கள் எழுந்தன. பொதுவாகவே வரலாற்று படங்கள் உண்மை சம்பவங்களோடு கூடுதலாக சில கற்பனைகளை கலந்து உருவாக்கப்படுபவைதான். ஆனால் இந்த படத்தை சிலர் 100% உண்மை என நம்பத் தொடங்கினதும் விமர்சனத்திற்கு உள்ளானது. சில நாட்களுக்கு முன்னதாக சாவா படம் பார்த்த ரசிகர்கள் படத்தில் ஒரு இடத்தில் தங்கம் இருப்பதாக காட்டியதால் நிஜத்திலும் அந்த இடத்தில் தங்கம் இருக்கிறதா என குடும்பமாக தோண்டிய காட்சிகள் வைரலானது. இந்த நிலையில்தான் திடீரென அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டுமென நடந்த கலவரமும் சாவா படத்தின் ஃபீவரால் விளைந்ததாகவே பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.